வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய நீதிமன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பதவியின் பெயர், கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், காலிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, இதற்கான எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ் அனைத்துமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். 10ஆம் வகுப்புக்கு மேலே நீங்கள் எதுவானாலும் படிச்சிருக்கலாம். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். 10ஆம் வகுப்புக்கு மேலே 12ஆம் வகுப்பு எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்க போகிறீங்க, ஆஃப்லைன்லாம் கிடையாது. ஒன்லி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாகத்தான் விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ இந்த பதவிக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 1/7/2024 அன்று உள்ளவாறு பார்த்தீங்கன்னா, ஒதுக்கீடு வகையினர்கள் ஆதி திராவிட வகுப்பினர், ஆதி திராவிட அருந்ததியர், பழங்குடி வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்மரபினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய வகுப்பினர் மற்றும் எல்லா வகுப்பை சார்ந்த ஆதரவற்ற விதவைகள் 18 முதல் 37 வயது வந்து கொடுத்துருக்காங்க. அதர்ஸ் பார்த்தீங்கன்னா, மற்றவர்கள் ஒதுக்கீடு வகையை சார்ந்தவர் அல்லாதவர்கள் 18 முதல் 32 வயது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்த பணியில் உள்ள விண்ணப்பதாரர்களுக்காக பார்த்தீங்கன்னா 18 முதல் 47 வயது வந்து கொடுத்துருக்காங்க. 1/7/2024 அன்று உள்ளவாறு பார்த்தீங்கன்னா, ஃபார் ரிசர்வ்டு கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்ஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம் பார்த்தீங்கன்னா 18 முதல் 37 வயது. ஃபார் அதர்ஸ் அன்ரிசர்வ்டு கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா 18 முதல் 32 வயது. ஃபார் இன் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 18 முதல் 47 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. 2 விதமான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 2/2024 பார்த்தீங்கன்னா, டைப்பிஸ்ட்டு, டெலிஃபோன் ஆப்ரேட்டரு, கேஷியர் அண்டு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் பதவிகளுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது பற்றி நம்ம சேனல் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். அதுக்கான லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன், போய்ட்டு பார்த்துக்குங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிரைவர் பதவிக்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா 3/2024. ஸோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் அறிவிக்கை நாள் 15/1/2024. இணையதளம் வாயிலாக பதிவு செய்ய மற்றும் சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் பார்த்தீங்கன்னா, அதாவது விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலமாக பார்த்தீங்கன்னா 13/2/2024. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் கட்டுவதற்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 15/2/2024. மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தில் ஓட்டுநர் பணிக்கு நேரடி தேர்வின் மூலம் தெரிவு செய்வதற்கு இணையதளம் வாயிலாக மட்டும் தகுதி வாய்ந்த விண்ணப்பங்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஸோ எந்த இணையதளத்தில் போய் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, ஸோ இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், www.mhc.tn.gov.in என்ற இணையதளத்தில் சென்று விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ அந்த இணையதளத்தின் லிங்க் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன், போய்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா, பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா ஓட்டுநர், டிரைவர், 13 கட்டிடங்கள். சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,500 71,900 ப்ளஸ் சிறப்பு ஊதியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா, இதற்கான கல்வி தகுதி தேவையான கல்வி தகுதி அறிவிக்கை தேதி அன்று 10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான கல்வி படிப்பு நிறைவு செய்திருக்க வேண்டும். இப்பணிக்கு பார்த்தீங்கன்னா இலகு ரக வாகனத்திற்கான ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும். ரைட்டுங்களா?
10th பாஸ் கேட்டிங்களா, must have completed 10th standard with valid LMV driving license. தேர்வு கட்டணம் பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி, அதர்ஸ், யூஆருக்கு 500 ரூபா, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிசேபிள்டு பர்சன் அண்டு டிடபிள்யூஎஃப் ஆல் கேஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா தெரிவு செய்யும் முறைகள், எழுத்து தேர்வு, செய்முறை தேர்வு, வாய்மொழி தேர்வு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. எழுத்து தேர்வை பொறுத்த வரைக்கும் மொத்த மதிப்பெண்கள் 125, கால அளவு 150 நிமிடங்கள், எழுத்து தேர்வு 125 கொள்குறி வகை அப்ஜெக்ட் டைப் கேள்விகளை கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கேள்வியும் பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் கொண்டது. எழுத்து தேர்வு பார்ட் ஏ, அதை பார்த்தீங்கன்னா பார்ட் பி 2 பகுதிகளை கொண்டது. ரைட்டுங்களா? ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பாடத்திட்டம் எழுத்து தேர்வு பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா பொது தமிழ் 10ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ்நாடு அரசு பாடத்திட்டம், பொது ஆங்கிலம் 10ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ்நாடு அரசு பாடத்திட்டம். பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா 50 மதிப்பெண்கள். ரைட்டுங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பொது அறிவு மற்றும் விழிப்புணர்வு, ஓட்டுநர் கோட்பாடு, வாகனத்தை இயக்குவதற்கு முன்பான சோதனை, பார்வை திறன், சில வாகனங்களுக்கு முன்னுரிமை, போக்குவரத்து, கல்வி, வாகன இயக்கவியல் மற்றும் பழுதுபார்த்தல், ஓட்டுநருக்கான நற்பண்புகள், எண்கணிதம் மற்றும் காரணம் அறியும் திறன், ஓட்டுநர் திறமை மற்றும் நுட்பம், முதலுதவி, அவசர சிகிச்சை, ஏனைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் இருக்கும். 75 மதிப்பெண்கள். விண்ணப்பதாரர்கள் பார்த்தீங்கன்னா பகுதி, அது பார்ட் ஏ மற்றும் பார்ட் பியில் தனித்தனியே தேர்ச்சி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. செய்முறை தேர்வு பார்த்தீங்கன்னா மொத்த மதிப்பெண்கள் 100, தகுதிக்கான குறைந்தபட்ச மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா 40. செய்முறை தேர்வில் தேர்வர்களின் ஓட்டுநர் கோட்பாடு, வாகனத்தை இயக்குவதற்கு முன்பான சோதனை, பார்வை திறன், சில வாகனங்களுக்கு முன்னுரிமை, போக்குவரத்து, கல்வி, வாகன இயக்கவியல் மற்றும் பழுதுபார்த்தல், ஓட்டுநருக்கான நற்பண்புகள், ஓட்டுநர் திறமை மற்றும் முதலுதவி, அவசர சிகிச்சை, பொதுவான நடத்தை மற்றும் அணுகுமுறை குறித்து பரிசோதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாய்மொழி தேர்வு பார்த்தீங்கன்னா மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா 15, இதில் குறைந்தபட்சம்னு பார்த்தீங்கன்னா 5. வாய்மொழி தேர்வுக்காக பார்த்தீங்கன்னா ஒதுக்கீட்டு விதியை பின்பற்றி காலி பணிகளின் எண்ணிக்கை மற்றும் தகுதி பெற்ற விண்ணப்பர்களை பொறுத்து 1:2 அல்லது 1:3 அல்லது மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தால் தீர்மானிக்கப்படும் எண்ணிக்கையின் விகிதப்படி விண்ணப்பதாரர்களின் இறுதியே தெரிவு பட்டியலிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்முக தேர்வின் நோக்கமே விண்ணப்பதாரரின் மன விழிப்பு நிலை, திறன்கள், மனப்பாங்கு, ஒழுக்க நெறி மற்றும் பண்பு நலன்கள் ஆகியவற்றை மதிப்பீடு செய்வதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெரிவு பட்டியல் தயாரித்தல் பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வு, செய்முறை தேர்வு மற்றும் வாய்மொழி தேர்வில் விண்ணப்பதாரர்கள் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையிலும் மற்றும் இட ஒதுக்கீட்டு விதிமுறையை பின்பற்றியும் தேர்வானர்களின் இறுதி பட்டியல் முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணி அமர்த்தப்படும் இடம் பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்படும் தேர்வுகள் சென்னை உயர்நீதிமன்றத்திலோ, சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலோ அல்லது தமிழ்நாடு நீதித்துறை பயிற்சி மையம் சென்னையிலோ அல்லது தமிழ்நாடு நீதித்துறை மண்டல பயிற்சி மையங்கள் கோவை மற்றும் மதுரையிலோ பணியமர்த்தப்படுவர். மேலும் மேலே கூறப்படும் இடங்களுக்கிடையே நிர்வாக தேவைக்கேற்ப பணிமாற்றம் செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு நடைபெறும் இடம் பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு பார்த்தீங்கன்னா சென்னை மற்றும் அல்லது மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் முடிவு எடுக்கும் வேறு இடத்திலோ நடைபெறும். ஒதுக்கப்படும் தேர்வு மையத்தை மாற்றக்கூறும் விண்ணப்பங்கள் சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதியான விண்ணப்பர்களுக்கு மட்டுமே செய்முறை தேர்வு மற்றும் வாய்மொழி தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ மஸ்ட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.